இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்கெட் வச்சு எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நானும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நிறைய பேர் இது மாதிரி செஞ்சுருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 ஹாப்பி பிஸ்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து பேக்கிங் சோடா. அப்புறம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட்டையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் பவுட்ரு பண்ணுறதுக்கு வந்து பிஸ்கெட்டை வந்து போட்டுட்டேன். நான் வந்து பிஸ்கெட் கூடயே வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி நான் அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சர்க்கரையை நீங்கள் தனியாக கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மிக்சிங் இதுலேயே நான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துருக்கிறதுனால நான் அந்த பிஸ்கெட்குள்ளேயே போட்டுட்டேன். இப்போ வந்து நான் பிஸ்கெட்டையும் வந்து சர்க்கரையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. நல்லா வந்து ஒரு இது கட்டி கூட இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். நான் அரைச்சிருக்கேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து மசிச்சு எடுக்க போகிறோம். வாழைப்பழத்தை வந்து நல்லா நம்ம வந்து இந்த கையில் கூட பிசைஞ்சிக்கலாம், ஸ்பூனில் வச்சு கூட வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், மசிச்சுக்கலாம். வாழைப்பழம் வந்து இந்த அளவுக்கு வந்து மசிச்சிருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கெட்லேயும் சர்க்கரையும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இந்த இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ணி அதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு பால் பிடிக்காது. அவங்க வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிக்சிங் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து நம்ம பேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியாக ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கொழன்னு இருக்குன்னு நம்ம சாப்பிட முடியாது. அதனால் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சிங் வந்து இப்போது இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து பேக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு அந்த உப்பலான இது கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மசிச்சு வச்சுருக்க அந்த வாழைப்பத்தையும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வாழைப்பழம் வந்து நான் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏன் வாழைப்பழம் போட்டேன்னா நம்ம வந்து வெறும் பிஸ்கெட் மட்டும் போட்டுக்கனாலும் அந்த ஹாப்பி பிஸ்கெட்டோட அந்த ஸ்மெல் மட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது, ஒரு வேறு ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழைப்பழம் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை வந்து போடாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பேக்கிங் சோடா பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி இதை அதில் போட்டு இது பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தை எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் இது பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இந்த இதில் போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு அதில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க நம்மளோட கேக் எடுத்து இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நான் வந்து என்கிட்ட அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த இதை எடுத்து இதுக்குள்ளே இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேக் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது நம்ம வந்து விசில் போட்டுறக்கூடாது. நம்ம வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு பேக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த உப்பு போட்டிருக்கிறதுனால வந்து விசில் வந்துடும். எனக்கே தெரியல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. அந்த ரப்பரு போடாமல் தான் நான் மூடி வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு. வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு இந்த பதத்துக்கு வந்து நமக்கு நல்லா இது கிடச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாக்லேட்டை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து இப்போது அந்த பேக் பண்ணி வச்சுருக்க அந்த இது மேலே நம்ம இது பண்ண போகிறோம். போட்டு ஒரு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட் கிடச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரொம்ப சிம்பிளான கேக் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த கேக் கட் பண்ணால் எப்படி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குமோ அந்த ஷேப்பில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோம்.